சந்திர கிரகணம் முடிந்ததும் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? செப்டம்பர் 8ஆம் தேதி காலையில எழுந்தவுடன் குளித்து விடுங்கள். அதுவும் கல்லுப்பு, மஞ்சள், வேப்பிலை கலந்த நீரால் குளிக்க வேண்டும். அடுத்த வேளையா கல்லுப்பு அல்லது மஞ்சள் கலந்த நீரால் வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். உங்க வீட்டுல உள்ள எல்லா சாமி படங்களையும் மஞ்சள் கலந்த நீரால் துடைத்துவிட்டு வீட்டுல ஏதாவது தீர்த்தம் இருந்தால் கூட பூஜை அறையில் தெளித்து விடலாம். ஏன்னா இந்த சந்திர கிரகத்தோட தாக்கம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டையும் உங்க வீட்டுல உள்ள தெய்வங்களையும் சுத்தி கட்டு போட்டு இருக்கும். இந்த எதிர்மறை சக்திகள்லாம் விலகணும்னா முதல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் வைங்க. உங்க வீட்டுல உள்ள தெய்வ சிலைகள் அல்லது வேல் இது போன்ற எது வைத்திருந்தாலும் சரி, அதற்கு தேன், பால், சந்தனம், மஞ்சள் இது போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அடுத்தது சாமிக்கு படைத்த நெய்வேத்தியத்தை முதலில் மற்றவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும்.